ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு சனிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட பெரிய பையன் அவராகவே தோசை சுட்டுட்டு கொள்ளுப்பருப்பு சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க. இந்த தோசைக்கு இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி செம்ம டேஸ்டா இருக்குங்க. என்னோட பெரிய பையனுக்கு ஸ்வீட்னா பிடிக்காது. என்னோட சின்ன பையனுக்கும் எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அவள் கொஞ்சம் இருக்கவும் நாட்டு சக்கரை போட்டு பால் ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னமா டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குன்னு என்னோட சின்ன பையன் சொன்னாரு. கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நானும் என்னோட சின்ன பையனும் பிரேக்ஃபாஸ்டா இதான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஒரு டம்ளர் சாதம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். எங்களுக்கு மதியம் சூடா சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு அரிசி ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறனால கொள்ளுப்பருப்பு சட்னி தான் ஆட்டினாங்க. இந்த கொள்ளுப்பருப்பு சட்னிக்கு சுட சுட சாதம் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்ட்டு மதியம் சூடாக சாப்பாடு வச்சுக்கலான்னு அரிசி ஊற வச்சிருக்கேன். சாப்பாடு வச்சு நாங்கள் சூடாக சாப்பிட்டுப்போம். கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, நேற்று ஆட்டின கொத்தமல்லி தலை சட்னி, எதுக்கும் கொள்ளுப்பருப்பு கொஞ்சம் போட்டு கொடுத்து விட்டேங்க. காலையிலயும் மத்தியானமும் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோன்னு. லஞ்சுக்கு கொள்ளுப்பருப்பு சட்னி பரட்டினது, கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட கிளீன் பண்ணி அடுப்பையும் கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேங்க. எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ற ஒர்க் எல்லாம் இருக்கு. ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் முருகர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போன வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே வீடியோவே நான் போடல. அதெல்லாம் எடிட் பண்ணணும். போன வாரமும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த வீடியோலாம் ஒவ்வொன்றா எடிட் பண்ணி அப்லோட் பண்றேங்க. பாருங்க. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.